அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத்தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் மக்களுக்காக. அதாவது இங்கே மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று போட்டுட்ருக்காங்க. அதாவது முகாம்கள் போடுறாங்க மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காக. எல்லா துறைகளும் சம்மந்தமான எந்த குறைகளும் தான் நீங்கள் கொடுக்கலாம் போயிட்டு. ஆனால் அந்த முகாம்களில் என்ன பிரச்சனைனா, மக்கள் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த முகாம் ஒரு நாள் தான் போடுறாங்க, அதுவும் ஈவினிங் 3 மணி வரைக்கும் தான் இருக்குது. நாங்கள் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணுன்னா எங்களால் ஒரு நாளில் கொடுக்க முடியல. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம், பெயர் மாற்றல், அப்புறம் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, பல்வேறு துறை சம்மந்தமான புகார்களை கொடுக்க போகிறோம். அதில் எங்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்கணுமா, ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்கணுமா, என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெளிவாக அதை பற்றி தெரியல. ஸோ இந்த 3 மணி வரைக்கும் தான் இருக்குன்றாங்க. அங்கே போய்ட்டு ஜெராக்ஸ் எடுக்க சொன்னால் அடித்து பிடிச்சி போய் எடுக்க வேண்டியிருக்கு. சில பேருக்கு ரேஷன் கார்டெலாம் அம்மா கிட்டே இருக்கும், அப்பா கிட்டே இருக்கும், அவங்க வெளியூரில் இருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னா ஒரு நாள் பத்தாது. குறைஞ்சபட்சம் ஒரு நாள்லேருந்து இந்த ஒரு நாள் போடுறது அது கரெக்டாக எனக்கு தெரியல. அது ஒரு நாள் தான் நடத்துகிறாங்களான்னு தெரியல. இப்போ எங்கள் பகுதியிலே பத்மாவதி கல்யாண மண்டபம், பழைய பெருங்கலத்தூரில் பத்மாவதி கல்யாண மண்டபத்தில் இந்த மாதிரி இந்த முகாம் நடத்துகிறாங்க ஸ்டாலின் அவர்கள் பெயரில். அப்படி நடத்தும்போது ஒரு நாள்னு சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக ஒரு நாள் தான் தெரியல. ஒருவேளை ஒரு நாள் மட்டுமே நீங்கள் 3 மணி வரைக்கும் போடுறதா இருந்தால் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி குறைஞ்சபட்சம் 3 நாட்கள் அல்லது ஒரு வாரத்துக்காவது நீங்கள் போட்டால் தான் அந்த முதல்ல முகாம் நடக்குதுன்னு அங்கே பகுதி மக்களுக்கு தெரியும். அவங்க வருவாங்க. ஒருவேளை அன்றைக்கி டாக்குமெண்ட் சரியாக வைக்கலைன்னா அதற்கான இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு இன்னொரு 1 நாள் 2 நாள் கழித்து அவங்க அந்த ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுத்து அதை அந்த அப்ளிகேஷனில் சரியாக பண்ணி அவங்க ஒரு ஒப்புகை சீட்டை வாங்கிட்டு போக முடியும். அப்போ தான் சப்மிட் பண்ண முடியும். அதற்கான நேரம் அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இனிமேல் ஒரு நாள் மட்டும் வைக்காமல் அந்த முகாம்களை குறைஞ்சபட்சம் 7 நாளாவது 3 நாள்லேருந்து ஒரு 7 நாளாவது நீங்கள் வைக்கணுன்றது தாழ்மையாக இப்பொழுது முதலமைச்சராக நடித்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கக்கூடியவருக்கு நான் அந்த கோரிக்கை வைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி இந்த பதிவுக்குள்ளே போயிடலாம். அதாவது என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே அவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு அப்போலோ மருத்துவமனை கொண்டு போனாங்க. அப்போ நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அவர் ஜெயலலிதா அம்மாவுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி ஸ்டாலினுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க. நீங்கள் இப்படி தான் செந்தில் பாலாஜிக்கு சொன்னீங்க, அது நடக்கவே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு சந்தேகமான விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்னா, ஆக்சுவலாக முதலமைச்சராக மாண்புமிகு தமிழகத்தின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் முதலமைச்சராக கொண்டு தான் இந்த விஷயம்லாம் நடந்தது. ஆனால் எலெக்ஷனில் ஸ்டாலின் இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியுன்ற காரணத்துக்கான உடனடியாக அந்த பிளான் மாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது ஸ்டாலினே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் நடை உடை பாவனையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இதை நான் தேர்தல் பிரச்சாரமாகவே கொண்டு போவேன். ஏன்னா திமுக ஒரு முறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் வெளிநாட்டில் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றிருந்தபோது புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அப்புறம் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு அண்ணன் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை அதிமுக கட்சிக்காக மேற்கொண்ட பொழுது திமுக தரப்பு என்ன அவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, எம்ஜிஆர் உயிரோடவே இல்லை, அவர் இறந்து போயிட்டார் அமெரிக்காவில், அதனால் நீங்கள் அவர் அதிமுக ஓட்டு போடாதீங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. அப்படி நீங்கள் திமுக ஓட்டு போட்டிங்கன்னா ஒருவேளை எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாரு, அவர் திரும்பி வந்துட்டார்னா என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நான் எம்ஜிஆர் கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் பிரச்சாரம் பண்ணதாக சொல்லுவாங்க. இது நான் அதிகாரப்பூர்வமாக இப்படி தான் சொன்னாங்கன்னு சொல்லலை. இப்படி தான் அதிமுககாரங்க குற்றச்சாட்டு வைப்பாங்க திமுகவை பார்த்து. ஸோ அதன் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, அன்னைக்கு ஒரு மனசாட்சியே இல்லாமல் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள், இத்தனைக்கும் கலைஞருடைய நண்பர் அவரே என்ன பண்ணார், அநாகரிகமான பிரச்சாரத்தை திமுக மேற்கொண்டாங்க. அவங்க எந்த ஆயுதத்தை எடுத்தாங்கோ அதே ஆயுதத்தை இப்போ நான் எடுக்கிறேன். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போலோ மருத்துவமனை போனபோது அவர் உயிரோடவே இல்லை, அவர் இறந்துட்டார். அந்த இறந்ததை அந்த மருத்துவமனை மறைக்கிறாங்க. அவரோட உடல் பதப்படுத்தி வேறு எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க. அப்போலோ மருத்துவமனை போய் கண்டுபிடிச்சிருவீங்களே நைட்டோட நைட்டாக. அதனால தான் அவங்க
எந்த தொண்டர்களையும் மருத்துவமனை கிட்ட கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்னன்னு புரியுதா? இப்போ ஜெயலலிதாவுக்கு உடம்பு சரியில்லாத போது எல்லா தொண்டர்களும் கூட்டம் கூட்டமாக போயிட்டு அந்த அப்போலோ மருத்துவமனை முன்னாடியே உட்காந்துருந்தாங்க. பல நாட்கள், கிட்டத்தட்ட 72-73 நாட்கள் என்னவோ வந்து உட்காந்துட்டே இருந்தாங்க மருத்துவமனை முன்னாடி. அத்தனை தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் உட்காந்து கண்ணீர் விட்டு கதறினாங்க. அங்கே இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் அங்கே போய் உட்காந்து முகாமிட்டு இருந்தாங்க. நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆனால் இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இத்தனைக்கும் ஒரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார். அப்போது அவர் உடல்நிலை சரியில்லை, பாதிக்கப்பட்டு ஹார்ட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு உள்ளே போகும்போது ஒரு தொண்டர்கள் கூட அந்த மருத்துவமனை முன்னாடி கூடவே கூடாது இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டாங்க. பொதுமக்கள், தொண்டர்கள் யாருமே வரக்கூடாதுன்னு. அப்படின்னா இவங்க ஸ்டாலின் அவர்கள் இறந்ததை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்துடக்கூடாது, அந்த உடம்பை வந்து பதப்படுத்தி வேற எங்கேயோ வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. இப்போ இருக்கிற ஒரு போலியான ஒரு நபர். அதனால தான் அவர் வந்து பொதுக்கூட்டங்களில் மக்கள் மத்தியில் ஸ்டாலின் வரவே மாட்டேன்றாரு. அவங்க கட்சி நிகழ்ச்சி, அவங்களோட இதுவே அப்படின்னு மட்டும் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போது போலியான ஒரு ஸ்டாலின் அவர்கள் தான் போலியான முதலமைச்சராக, ஒரு போலியான ஒரு நபர் வந்து இப்போ தமிழகத்தின் முதலமைச்சராக உலாவிக்கிட்டு இருக்காருன்ற சந்தேகம் எனக்கு வருது. ஏன்னா இங்கே வந்து ஸ்டாலினை வச்சு தான் ஓட்டு. அப்போ ஸ்டாலின் இறந்துட்டாரு, ஒரு அவசரமாக ஏதோ பண்ணி இறந்து போயிட்டாரு, அதனால் உதயநிதியை சிஎம் ஆக்கலாம் ட்ரை பண்ணால் திடீர்னு ஒரு பிரச்சனை யோசிக்கிறாங்க அந்த குடும்பத்தில் எல்லாருமே. ஒருவேளை ஸ்டாலின் இல்லாமல் உதயநிதிக்கு ஓட்டு போடலைன்னா அப்போ திமுக தோற்று போயிடுமே. அப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வர வரைக்கும், அந்த ரிசல்ட் வர வரைக்கும், அது வெற்றியோ தோல்வியோ அது வரைக்குமாவது இவருடைய இறப்பை வந்து நம்ம சொல்லக்கூடாது, அப்படியே தள்ளி போட்டுருவோம் அப்படின்னு சதித்திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து திமுக எல்லாம் பண்ணுவாங்க. கனிமொழி தன்னுடைய மகள் அப்படின்னு சொல்கிறதுக்கே கலைஞர் வந்து ராசாத்தி அம்மாவை தெரியவே தெரியாதுன்ட்டார். அதுக்கப்புறம் ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து மனோரமா அவர்கள் தான் வந்து போட்டு உடைச்சிட்டாங்கன்னு இதை பற்றி மரியாதைக்குரிய மனோரமா ஆட்சி அவர்களே ஒரு மேடையில் கலைஞரை வச்சுக்கிட்டே சொல்லிட்டாங்க ஒரு பாராட்டு விழாவில். இந்த மாதிரி வந்து அவருக்கும் ராஜத்தேமுக அஃபேர் இருக்குது. அப்போ மருத்துவமனை ஒரு அடிபட்டு ஒரு விபத்தில் இருக்கும்பொழுது நாங்களாம் பார்க்க போகும்போது ராஜத்தியம்மா தான் அவங்களுடைய மனைவி வந்திருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். அது வந்து அவங்க குடும்பத்திற்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கலைஞர் அவர்கள் வந்து நம்ம இப்படி சொல்லிட்டே போட்டு உடச்சிட்டே உண்மையை அப்படின்னு என் மேலே கொஞ்சம் கோவப்பட்டார் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது சொந்த மனைவி உறவு, அவங்களுக்கு ஒரு குழந்தைய வேறு கொடுத்துருக்காரு. அதையே மறைச்சி வாழ்ந்த குடும்பம் தான் திமுக. அப்போ திமுககாரங்க இப்படி தான் இருப்பாங்க. அன்பழகன் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும், அப்புறம் கலைஞர் எப்படிப்பட்டவர் தெரியும், ஸ்டாலின் எப்படிப்பட்டவர் தெரியும். இன்றைக்கி வரைக்கும் ஒரு செய்தியாளரை வந்து கொடுமைப்படுத்தினார், கடத்திட்டு போனார், அந்த நியூஸ்க்கு வந்து தெளிவாக யாரும் சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு கெட்ட பேரோட ஏதோடு இருக்குது, அதனால் மறைக்கிறாங்க. அப்போது திமுகவோட வரலாறு அப்படி தான். அதனால் இவங்கெல்லாம் பொய்யர்கள், உண்மையாக அவங்ககிட்ட கிடையாது. அதனால் எதை வேணாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு செய்வாங்க. கலைஞரையே ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் ரொம்ப நாள் இருந்தார்னா இவர் தலைவராக முடியாது, சிஎம் வர முடியாது அப்படின்றதுக்காக கலைஞருக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்காம காவேரி மருத்துவமனையில் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் நான் குற்றச்சாட்டை வச்சேன். நான் அப்படி தான் குற்றச்சாட்டு வைப்பேன். அதுதான் ஒரு பொறுப்பில் எதிர்க்கட்சியோட சரியான ஒரு வேலை. அவங்க அப்படி நம்ம எந்த அஸ்திரத்தை எடுக்கிறாங்களோ அந்த அஸ்திரத்தில் நம்மளும் கையில் எடுக்க முடியும். அதனால் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அவர் வந்து செத்து போயிட்டார், அவர் வரமாட்டார் அப்படின்னு ஓட்டு கேட்ட பொழுது ஆனாலும் மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி வேணும்னு ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இப்போ இருக்கிறது போலியான ஒரு ஸ்டாலின் செத்து போயிட்டார், அதை வந்து இவங்க திமுக மறைக்கிறாங்கன்னு நான் பிரச்சாரம் மேற்கொள்கிறேன். பாஜக பிரச்சாரம் மேற்கொள்ளணும், நான் அதை தான் சொல்லுவேன். அதே மாதிரி அந்த அஸ்திரத்தை பயன்படுத்துங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு ஸ்டாலினுக்கெல்லாம் கிடையாது, அவர் வந்து ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது. பாஜக அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால் இங்கே செல்வாக்கு யாருக்கு இருக்குன்றதை இந்த தேர்தலில் பார்த்துடலாம். ஸ்டாலின் இல்லை, அவர் செத்து போயிட்டார், இவங்க மறைக்கிறாங்க. இப்போ இருக்குது போலியான ஒரு ஸ்டாலின். ஒருவேளை இதனால் ஒரு வழக்கு போட்டு நீதிமன்றத்தை நிரூபிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு மருத்துவ ரிப்போர்ட்டு அந்த ரிப்போர்ட்டு எல்லாம் நீங்கள் கொடுத்தா கூட நான் என்ன சொல்லுவேன்னா, பணம் கொடுத்தா இன்றைக்கி எல்லாரையும் விலைக்கு வாங்கலாம், ஜட்ஜே விலைக்கு வாங்கலாம். அதனால் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் எதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் சொல்கிறது தான் திருப்பி பிரச்சாரத்தில் வைப்பேன். ஸ்டாலின் உயிரோட இல்லை, இப்போ இருக்குது போலீஸ் ஸ்டாலின்.